أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஜும்ஆ என்கிற வணக்கத்தை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் நிறைவு செய்கிற நோக்கில் குழும்பியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஆசைப்படுதல், விருப்பப்படுதல் என்கிற இந்த ஒன்று இன்றியமையாத ஒரு உணர்வாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். சிறு வயதிலிருந்து தொடங்கி சுவையான உணவு உட்கொள்ள வேண்டும், அழகான ஆடை அணிய வேண்டும் என்பதில் தொடங்கி வானத்தில் பறக்க வேண்டும், சந்திரனை அடைய வேண்டும் என்கிற அளவிற்கு மனித ஆசைதான் ஒரு மனிதனுடைய உழைப்பை மேம்படுத்தி ஒரு இலக்கை அடைவதற்கு உதவியாக இருக்கிறது. மறுமை வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றாலும் கூட நல்ல காரியங்களில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தான் அதனுடைய அடிப்படை ஆசையாக இருக்க முடியும். இப்போ ஆசை என்கிற ஒன்று தான் அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைக்கு இருக்கிற பல கண்டுபிடிப்புகளையும் மனிதனுடைய முன்னேற்றங்களையும் நாம் வரையறுக்க முடிகிறது என்றால், இதுதான் ஒரு மனிதனை இம்மையிலும் மறுமையிலேயும் உழைப்பை செலுத்தி நாம் அதை நோக்கி பயணிப்பதற்கான பாதை அமைத்து கொடுக்கிறது என்பதையும் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆசைப்படுதல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்துவிடக்கூடாது என்கிற வழிகாட்டுதல்களை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆசைப்படுகிற போது அதை ஆர்வப்படுத்துகிற மார்க்கம் நல்லவைகளின் மீதுதான் நம்முடைய ஆசை இருக்க வேண்டும் என்பதை வரையறுத்து சொல்கிறது. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முஅல்லிஹா ஃபஸ்தபிகுல் ஹைராத். ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னோக்குகிற திசை, இலக்கு இருக்கிறது. அதை அவர் முன்னோக்குகிற மாதிரி ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மைகளை முன்னோக்குங்கள், நன்மைகளை விரைந்து செய்ய முனையுங்கள், அதில் முந்தி செல்லுங்கள் என்கிற வழிகாட்டுதலை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இப்போ யாருடைய செயல்பாடை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு திசையை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி அவர்களுடைய பயணம் அமைந்திருக்கிறது. சின்ன பயணத்திலிருந்து பெரிய முயற்சிகள் வரைக்கும் ஏதோ ஒரு நோக்கம் அதில் இருக்கிறது, ஒரு ஆசை அதில் ஒளிந்திருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. அதில் உங்களுடைய ஆசை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்மைகளை நோக்கி இருக்க வேண்டும், தீமைகளை நோக்கி இருந்துவிடக் கூடாது என்கிற முதல் வரையறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ இந்த உலகத்தில் மனிதன் தவறிழைத்து பல தவறுகளுக்கு ஆட்படுவதற்கான அடிப்படை காரணம் தீமைகளின் மீது ஆசைப்படுவது தான். ஒரு மனிதனுடைய மனது ஒரு தீமையை அலங்கரித்து அழகாக காட்டுகிறது. அவனுடைய உள்ளம் அந்த தீமையின் மீது ஆசைப்படுகிறது. ஒரு பொருளாதாரத்தை குறுக்கு வழிகளில் சம்பாதிக்கலாமா, தவறான முறையில் நாம் அடையலாமா, வேறு வகையில் நாம் இந்த உலகத்தை அனுபவிக்கலாமா என்று குறுக்கு வழிகளிலேயும் தவறான பாதைகளிலேயும் தான் இன்றைக்கு பெரும்பான்மையான மனித குலம் சென்று கொண்டிருப்பதற்கான காரணம் தீமைகளை நோக்கி அவர்கள் மனதில் ஆசை கொள்கிறார்கள் என்கிற அடிப்படை தான். அப்போ இஸ்லாம் நமக்கு ஆசைப்படுதல் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட நன்மையை நோக்கித்தான், நன்மைகளை நோக்கித்தான் உங்களுடைய ஆசை இருக்க வேண்டும்
என்கிற அடிப்படையை நமக்கு இஸ்லாம் பாடம் எடுக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏன்னா நன்மையின் மீது நாம் ஆசைப்படுகிற போது தான், நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கல்வி கற்றலாக இருந்தாலும் கூட அதில் நாம் மாணவன் பெரிய ஒரு உயரத்திற்கு செல்வதற்கான அடிப்படையாக அந்த கற்றல் என்பதற்கான ஆசை தான் அடிப்படையாக இருக்கிறது. அப்போ ஆசைகள் தான் கடுமையாக அதன் மீது ஒரு முயற்சியையும் உழைப்பையும் செலுத்துவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது என்கிற போது நல்லவைகளின் மீது நீங்கள் ஆசைப்படுங்கள் என்கிற வழிகாட்டுதல் மார்க்கம் முதல்ல அடிப்படையாக சொல்கிறது. இரண்டாவது, பயனான விஷயங்களில் தான் அந்த ஆசை இருக்க வேண்டும் என்கிற இரண்டாவது வரையறையை மார்க்கம் சொல்கிறது. எப்படி நன்மை தீமை என்று பிரித்து நன்மையின் மீது நாம் முந்தி செல்ல வேண்டுமோ, அதன் மீது ஆசைப்பட வேண்டுமோ, நாம் ஆசைப்பட வேண்டியது நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்ரிஸ் அலாமா என்ஃபவுக, உனக்கு பலனளிப்பதன் மீது நீ ஆசைப்படு. எது உனக்கு பலனளிக்கிறதோ, எது உனக்கு உண்மையில் லாபமாக இருக்கிறதோ, நன்மையிலேயும் நீ உனக்கு பலனளிப்பதை வேண்டியதைத்தான் ஆசைப்பட வேண்டும் என்கிற அடுத்த வரையறையை மார்க்கம் சொல்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டாலே இன்றைக்கு நாம் உலகத்தில் சந்திக்கிற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுவிடலாம். ஏன்னா மனிதன் இன்றைக்கு அவனுடைய ஆசைகள் எல்லை தாண்டி போகிறத நம்ம பார்க்கிறோம். தனக்கு தேவையானதை அவன் ஆசைப்படுவதை தாண்டி தேவை அற்றவைகளைத்தான் நாம் இன்றைக்கு ஒரு பொருட்களை வாங்கி நாம் நம்முடைய வீடுகளை இன்றைக்கு நிரப்பி வைத்திருக்கிறோமே. நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கிற பொருட்களாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்தி வருபவைகளாக இருக்கட்டும், நீங்கள் அதில் அத்தியாவசியமான அடிப்படையாக நமக்கு தேவையானது எவ்வளவு, தேவையற்ற என்றைக்கோ ஒரு நாள் பயன்பெறும், நமக்கு அது பயன்படும் என்கிற எண்ணத்தில் வாங்கி வைத்திருப்பவை எவ்வளவு என்பதை யோசிச்சு பாருங்க. நாமே நமக்கு தேவை அதில் இருக்கிறதா என்கிற பார்வை நம்மிடத்தில் இல்லை. நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ நம்முடைய சமுதாயத்திற்கோ ஒன்றின் மீது ஆசைப்படுகிற போது அதில் பலன் இருக்கிறதா, லாபம் இருக்கிறதா என்கிற பார்வை நம்மிடத்தில் இல்லை. அப்போ இப்படி நாம் நம்முடைய தகுதியை தாண்டி, நம்முடைய சூழலை தாண்டி, நம்முடைய தேவையை தாண்டி ஆசைப்படுகிற போது தான் உண்மையில் நம்முடைய நிம்மதியை இழப்பதற்கான காரணமாக அமைந்து விடுகிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு நாம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுவதாக இருக்கட்டும், இன்றைக்கு பல்வேறு விதமான தீமையான காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதாக இருக்கட்டும், நாம் எந்த ஆசைப்படுகிறோமோ அதற்காக நாம் ஓடுகிற போது குறுக்கு வழியில் அதை அடைவதற்கான ஆசையாக இருக்கட்டும், இதெல்லாம் எதற்காக என்று நாம் பார்க்கிற போது நம்முடைய ஆசை என்பது அத்தியாவசியத்திற்காக இருக்காது. உண்மையில் யோசித்து பார்த்தால் அது நமக்கு தேவையாக கூட இருக்காது. அதற்காகத்தான் நம்முடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துது வாழ்க்கையில்? பெரிய ஆடம்பரங்களை தந்தாலும், காரு, பங்களா, அந்தஸ்து என்று நம்மை ஒரு உயரத்திற்கே கொண்டு போய் விட்டாலும் கூட சாதாரண ஒரு மனிதன் அடைகிற நிம்மதியை இழந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த நிம்மதியை இழந்துவிட்டு அதை தேடுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் இன்னும் சீரழிந்து போகிறான் தன்னுடைய வாழ்க்கையில். ஏதோ தனிமையில் நிம்மதி கிடைக்குமா, அல்லது வேறு மார்க்கம் தடுத்திருக்கிற வகையில் நாம் கூத்தடிப்பதன் மூலமாகவும், மது அருந்துவதன் மூலமாகவும், இசையில் வீழ்ந்து கிடப்பதன் மூலமாகவும் நாம் நிம்மதியை அடையலாமா என்று ஒரு மனிதன் தேடி 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 வழிகேட்டினுடைய உச்சத்திற்கு போய் எங்கும் நிம்மதி கிடைக்காத போது தற்கொலை என்கிற உச்சபட்ச முடிவை ஒருவன் எடுக்கிறான் என்றால், அப்போ அவனுடைய வாழ்க்கையில் தேவையற்ற ஆசைகள் தான் அவனை இங்கு கொண்டு போய் நிறுத்துகிறது என்கிற நிலை அறிந்திருக்கிறதுனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான வழிகாட்டுதல் தராங்க. ஆசைப்படுவதாக இருந்தால் நல்லவைகள் மீது உன்னுடைய ஆசை இருக்க வேண்டும். அந்த ஆசைகள் உனக்கு உண்மையில் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்.
உனக்கு தகுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருவதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் அந்த ஆசை என்பது ஒரு கட்டத்தில் பேராசையாக மாறிவிடுவதையும் பார்க்கிறோம். எப்படி ஒரு மனிதன் ஆசைப்படுவதை இஸ்லாம் அனுமதித்திருந்தாலும் கூட பேராசைப்படுகிற ஒரு நிலையை அவன் அடைந்து விடுகிறான். எப்படி பேராசைனா என்ன, ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் பேராசை என்பது பெரும் பொருளாதாரத்தின் மீது ஒருத்தன் ஆசைப்படுவது, பெரிய தொகையின் மீது ஒரு ஆசைப்படுவது, பெரிய இலக்கை முன்னோக்கி பயணிப்பது என்று நாம் நினைக்கிறோம். பொருள் அற்பமானதாக இருந்தாலும், அவனுடைய ஆசை சாதாரணமானதாக இருந்தாலும், அவன் அதை அடைகிற முறையை வைத்துத்தான் அது ஆசையா பேராசையா என்று தீர்மானிக்க முடியும். ஒரு அற்பமான தொகைக்காக வேண்டி அந்த தொகையை பெறுவதற்காக தன்னுடைய மானத்தை இழந்து அந்த தொகையை பெறுவதற்கு யாசிக்கிறான். அவனுக்கு அது அத்தியாவசியம் இல்லை, ஆனாலும் அவன் அதற்காக வேண்டி அந்த தொகையை பெறுவதற்காக யாசிக்கிறான், யாசகம் கேட்கிறான் என்றால் அப்போ இவன் பேராசைப்படுறான் என்பதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய இறைவனை மறந்து, இறைவன் தனக்கு விதித்திருக்கிற கடமைகளை துறந்து, அதையெல்லாம் விட்டு ஓரம் கட்டிவிட்டு வியாபாரம், பணம், பொருளாதாரம், பதவி என்று இப்படியாக உலகத்தில் மூழ்கி திளைக்கிறான் என்றால் இவன் பேராசைப்படுகிறான். தனக்கு எது அவசியமோ, எதில் தான் ஈடுபடுவது என்பது மிக முக்கியமானதோ அதை விட்டொழித்து விட்டு வேற ஒன்றின் பக்கம், தன்னுடைய ஆசையின் பக்கம் செல்கிறானே, இந்த முறையைத்தான் நம்ம பேராசை என்று சொல்கிறோம். இவனுடைய கடமைகளை, மனைவி மக்களை எல்லாத்தையும் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை எல்லாம் விட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை மறந்து பொருளாதாரம், பேரு, புகழ், பதவி என்று அவன் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பேராசையை இஸ்லாம் எந்த அளவிற்கு கண்டிக்கிறது, மார்க்கம் எந்த அளவிற்கு அதை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு அடிப்படையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளை மார்க்கம் நமக்கு வரையறுத்து சொல்லி காட்டுகிறது. ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இந்த பேராசையில் மூழ்கி இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யகூலு இப்னு ஆதம மாலி மாலி, என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று ஆதமுடைய மகன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். எதை பார்த்தாலும், எதை சம்பாதித்தாலும் அந்த சம்பாதித்த விஷயங்கள் ஏதோ தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய அறிவால் அது தனக்கு உரிமை படைத்ததாக அவன் அதில் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான். அதை மீண்டும் மீண்டும் சம்பாதிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இதை விமர்சிக்கிறார்கள். அவன் அப்படி சொல்றான்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா அக்கல்த அஃப்னைத்த, எதை அவன் உண்டு கழித்திருக்கிறானோ, அவ் லபிஸ்த ஃபஅப்லைத்த, எதை உடுத்தி கிழித்திருக்கிறானோ, அவ் தஸத்தக்த ஃபஅம்லைத்த, எதை கொடுத்து அதன் மூலமாக சேமித்து மறுமைக்கான சேமிப்பாக வைத்திருக்கிறானோ, இதை தவிர ஒருவன் தன்னுடைய செல்வம் என்று எதையுமே சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில மரணம் எப்போது என்று தெரியாத நிலையில தான் சம்பாதித்து வைத்திருக்கிற பொருளாதாரம் தான் விட்டு நாம் வாழ்கிற காலத்திலேயே பார்க்கிறோம். எவ்வளவு பொருளாதாரங்களோடு, எவ்வளவு பேரோடு, புகழோடு, பதவிகளோடு உலகத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த பொருளாதாரம் பொது உடைமையாக யாரும் அதை எடுத்துக்கொள்கிற உரிமை கொண்டாடக்கூடிய நிலை ஏற்படுகிறது இந்த உலகத்தில். அப்படின்னா அப்போ நம்முடைய எப்படி அதை கொண்டாடும்? நாம் நம்முடைய செல்வம் என்று ஒன்றுக்கு உரிமை கொண்டாடி அதை நோக்கியே அத்தியாவசியத்தை, நம்முடைய மானத்தை இழந்து, நம்முடைய மனைவி மக்களை, நம்முடைய கடமைகளை, இறைவனை மறந்து அதை நோக்கி நாம் ஓடுகிறோம் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எதுவும் நம்முடையது இல்லை, எதையும் நாம் கொண்டு செல்ல முடியாது, எதுவும் நமக்கு நிரந்தரமாக பலனளிக்க முடியாது என்கிற சிந்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீங்க உண்டு கழிச்சிட்டீங்களா, அது உங்களோடது, அவ்வளவுதான், வேறு யாரும் அதை பயன்படுத்த முடியாது. உடித்து கிழித்து விட்டால் பயன்படுத்த முடியாத நிலையை அடைந்த அந்த ஆடை அது உங்களுடையது. நீங்கள் இறை பாதையில் செலவிட்டவைகள் மறுமைக்கான முதலீடாக இறைவனிடத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதே, அது உங்களுடையது.
இது தாண்டி வேறு எதையும் நீங்கள் எடுத்து செல்ல முடியாததனால் லாபம் அடைய முடியாது, என்னுடையது என்று கொண்டாடுவதற்கு இதில் வழி இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் யோசிக்க வேண்டாமா? இன்னும் சொல்ல போனால் திருமறையினுடைய வசனங்களை பார்க்கிறோம். ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின், இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற அத்தனை அருட்கொடைகளும் ஃபமினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. யோசிச்சு பாருங்க, நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற எந்த அருட்கொடையாக இருக்கலாம், நம்மிடத்தில் இருக்கிறது. இப்போது நாம் அதை பயன்படுத்துகிறோமே ஒழிய நம்முடையது என்று சொந்தம் கொண்டாட ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அது நமக்கு வழங்கி இருக்கிறது என்கிற உணர்வு நமக்கு இருந்தால் இந்த பேராசை என்பதை நாம் எதிர்கொண்டு விடலாம். தேவையற்ற ஆசையை, தீமையான விஷயங்களை ஆசைப்படுவதை, பயனற்றதை ஆசைப்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் என்கிற வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் நமக்கு பாடம் நடத்துகிறது. இன்னும் சொல்ல போனா எந்த அளவிற்கு ஒரு மனித வாழ்க்கையில இது மிக மோசமான நிலையை கொண்டு செல்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எக்பரு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் வளர்கிறான் என்றால் எக்பரு மாஹு இஸ்னான், அவனோடு சேர்ந்து இரண்டு விஷயங்களும் வளர்கிறது, இரண்டு ஆசைகள். என்னென்ன? ஹுப்புல் மால், செல்வத்தின் மீது இருக்கிற அவனுடைய ஆசை, வதூலுல் உமர், அவனுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை அவன் வளரும் போதே அவனோடு சேர்ந்து இரண்டு மலர்ந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒருத்தன் வயதாக ஆக அவனுடைய அனுபவமும் அவனுடைய செயல்பாடுகளும் அவனை இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு அவனை பக்குவப்படுத்துவதாக மாற வேண்டும். ஆனால் நிலைமை பார்த்தோம்னா தலைகீழ். இந்த உலகத்தை அவன் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை என்கிற அவ்வளவு மரணங்களை பார்த்த போதும் கூட அவன் என்ன நினைக்கிறான்? ரொம்ப நீண்ட நாள் நாம் வாழ வேண்டும். இந்த பொருளாதாரம், ஒரு பெரும் புயல் வந்தால், மழை வந்தால், ஒரு நிலநடுக்கம், இயற்கை பேரிடர் வந்தால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்பதை கண்கூடாக பார்த்த போதும் கூட இவனோடு சேர்ந்து வளர்வது என்ன தெரியுமா? இந்த பொருளாதாரம், ஹுப்புல் மால், செல்வத்தை நேசிப்பது அவனோடு சேர்ந்து வளர்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் நம்ம யோசித்து பார்க்கணும். நாம் நம்முடைய இந்த வயது, இறைவனை நோக்கி நம்முடைய பயணம், எப்போதும் மரணம் ஏற்பட்டு விடலாம், இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம் என்பதை உணர்த்தி பக்குவப்படுத்த வேண்டுமே ஒழிய இந்த உலகத்திலேயே நீண்டு வாழ வேண்டும் என்கிற ஆசையோ அல்லது இதுதான் இந்த உலகத்தில் செல்வம்தான் பெரியது என்று அனைத்தையும் மறந்து, இறைவனை மறந்து, இறை நினைவுகளை மறந்து அதை பேராசைப்படுகிற மனநிலை இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துகிற செய்தியாக இதை நாம் பார்க்கிறோம். திருமறையினுடைய பல வசனங்கள் சொல்கிறது, அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். ஒரு மனிதன் செல்வத்தை திரட்டுவது அவனை திசை திருப்பி விட்டது. எதுவரை? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மண்ணறைகளை அவன் வந்தடைகிற வரை, கபர்ல வைந்து அவனை வைக்கிற காலம் வரைக்கும் எனக்கு செல்வம், அந்த செல்வம், இந்த செல்வம் என்று தன்னுடைய கடமைகளை எல்லாம் மறந்து விடுகிறான், தம் மீது கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் மறந்து விடுகிறான். செல்வம், இந்த உலகம் என்பதுதான் அவனுடைய இலக்காக இருக்கிறது, அது அவனை திசை திருப்பி விட்டது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே. அல்லாஹ்வுடைய தூதர் அதை விவரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்ன லி இப்னி ஆதம வாதியம் மின் தஹபின் அஹப்ப ஐயகூன லஹு வாதியான். ஆதமுடைய மகனுக்கு ஒரே ஒரு தங்கத்தில் ஆன ஒரு ஓடை, தங்கத்திலே ஒரு ஓடை என்றால் யோசிச்சு பாருங்க, தங்கத்தில் ஒரு ஓடையே ஓடிக்கொண்டிருக்கிறது, அதுவே பெரிய விஷயம் இல்லை. தங்கத்தை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு என்று கொடுத்தால், குறிப்பிட்ட கிராம், குறிப்பிட்ட கிலோ என்று கையில் கொடுத்தால் கூட ஒரு போதுமாகாது என்று சொல்லலாம். அது ஓடிக்கொண்டிருக்கிறது, தங்கத்தில் ஆன ஓடை, அது வந்து கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும், அதில் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் என்றாலும் அவன் ஆசை அடங்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஐயக்கூன லஹு வாதியான், இது மாதிரி இன்னொன்று இருந்திருந்தா, ரெண்டு இருந்தால் நல்லா இருக்குமே என்று அவன் ஆசைப்படுவான்
என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, எம்லா ஃபாஹு இல்ல துராப், அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. கொண்டு போய் கபரில் வைத்து மண்ணள்ளி போடுறோமே, அதை தவிர வேறு எதுவும் அவனை இதோடு போதும், இதோடு நிறுத்திக் கொள்வோம், இறைவன் நமக்கு நிறைய வழங்கி இருக்கிறான் என்கிற நல்ல சிந்தனைகள் அவனுக்கு ஏற்பட்டு விடாது. மண்ணை கொண்டு அவன் வாய் நிரப்பப்படுகிற வரை அவனுடைய ஆசை இப்படியானதாகத்தான் இருக்கும். யத்தூபுல்லாஹு அலாமன் சாப, யார் இதிலிருந்து திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு இறைவனிடத்தில் மீள்கிறாரோ அதை அல்லாஹ் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான் என்கிற எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆசை என்பது ஒரு கட்டத்தில் நம்மை மறந்து இந்த உலகத்தை நேசிப்பதாக மாறிவிடுகிறது. இதில் அப்படியே பைத்தியமாக அதை நோக்கி ஓடுகிற மனநிலையை கொண்டிருக்கிற போது தான் இதெல்லாம் தவறுகளுக்கான அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து நாம் வென்று வெளியே வர வேண்டுமென்றால், இதிலிருந்து மீள வேண்டுமென்றால் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி மீள வேண்டும். அதை எப்படி பக்குவப்படுத்துவது என்கிற வழிகாட்டுதலை மார்க்கம் சொல்லுது. இப்படி ஆசைப்படுறோமா, ஒரு இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்கிற மனநிலை நம்மிடத்தில் இல்லையா, அதற்கான வழிகாட்டுதலை மார்க்கம் சொல்கிறது. லைசல் கின அன் கஸ்ரத்தில் அர்ல், அதிகமாக வசதி வாய்ப்புகள் இருப்பது செல்வம் இல்லை. வலாக்கின்னல் கின கின நஃப்ஸ், போதும் என்ற மனம் இருக்கிறதே அதுதான் உண்மையான செல்வம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எதையுமே எந்த நிலையிலும் இருக்கலாம். ஒரு ஏழையாக இருக்கிற போது நீங்கள் அங்கு நினைத்து ஒரு கணம் நினைத்து பாருங்கள், இது எனக்கு போதும், இறைவன் என்னை இதைவிட கீழ்நிலையில் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், அதற்கு நான் பரவாயில்லை, இறைவன் என்னை நல்ல வைத்திருக்கிறான் என்று நினைத்தால் அது பொதுமே ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையாக அது அமைந்திருக்குமே. சாதாரண ஒரு நடுநிலையான ஒரு நிலையில் பொருளாதாரத்தில் நாம் இருக்கிற நிலையிலேயும் அதை நேசித்திருக்கலாமே. செல்வந்தர் கூட எனக்கு போதும் என்று நினைக்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லையே என்பதை நாம் இந்த நபிமொழியின் மூலம் உணர முடிகிறது. எப்படி அதை அமைக்கணும், அந்த எண்ணம் மேலானது என்று தெரிந்தாலும் கூட அந்த எண்ணத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என்கிற வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா நலர அஹதுஹும் இலா மன் ஃபல்லல அலைஹி மினல் மாலி வல் ஹல்கி, ஒருவர் செல்வத்திலேயும் தோற்றத்திலேயும் தன்னை விட உயர்ந்த ஒருவரை பார்த்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஃபல் யன்துர் இலா மன் ஹு அஸ்ஃபல மின்ஹு மிம்மன் ஃபுல்லில அலைஹி, தன்னை விட சிறப்பான ஒருவரை அவர் பார்த்த மாதிரி உடனே தனக்கு கீழ் உள்ளவரை அவர் பார்க்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான அறிவுரை. தனக்கு மேல் உள்ளவரை செல்வத்திலேயோ தோற்றத்திலேயோ பார்க்கிற நேரத்தில் இன்னைக்கு அப்படித்தானே ஆசையெல்லாம் வருகிறது. சைக்கிளில் போகிறவன் பைக்கில் போகக்கூடியவனைத்தான் பார்த்து ஆசைப்படுகிறான். அவன் அதை தாண்டி காரில் போறவனை பார்க்கிறான், காரில் போறவன் சொகுசு காரில் போகிறவனை பார்க்கிறான். இப்படித்தானே ஒருவன் அதற்கான ஒரு முறையான உழைப்புகள் என்கிற அந்த நிலையெல்லாம் தாண்டி குறுக்கு வழியில் வட்டியானாலும் பரவாயில்லை, அடுத்தவனை ஏமாற்றி மோசடி செய்தாலும் பரவாயில்லை என்கிற நிலையில், அந்த பொருளாதார நிலையில் அவனை தள்ளுகிற ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்துவது இந்த பார்வை தானே. அது அப்படியே ரிவர்ஸில் பாருங்க, காரில் போகிறோமா, சொகுசுக்காரதுக்கு ஒன்றுமில்லாமல் கீழே செல்கிறானே அவனை பாருங்கள், வண்டியில் போறானே, அதற்கு கீழே வண்டியில் இருக்கக்கூடியவன் சைக்கிளில் போறானே, அதற்கும் வழி இல்லாமல் நடந்து போகிறவன் இருக்கிறானே என்று நீங்கள் அப்படியே கீழே பார்க்கிற போது இது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை பார்க்கிறோம். நபி அவங்க இன்னொரு செய்தியில சொல்றாங்க, உந்துரு இலா மன் அஸ்வல மின்கும், உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள், வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல் இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்து விடாதீர்கள், ஃபஹுவ அஸ்தரு அல்லாஹ் தஸ்தரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை, அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு இது மிகவும் ஏற்றதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான், ரொம்ப கொடுத்திருக்கிறான்,
கை காலோடு நீங்கள் உடல் ஊனம் இல்லாமல் இருப்பதை எவ்வளவு பெரிய செல்வம், சாதாரணமான விஷயமா? ஒரு கண் இழந்து, கண் பார்வை இழந்து, காது கேட்காமல் ஒரு உறுப்புகள் செயலிழந்து போகிறது என்றாலே எவ்வளவு பெரிய உலகத்தில் பாதிப்பு. எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் நாம இயல்பு அந்த நிலையை அடைய முடியாது என்கிற போது அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறான். பெரிய இறைவனுடைய அருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. உழைக்கிறோம், சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இல்லை. நாம் அப்படியே மழை பெய்கிற போது ஒழுது ஒன்றுமில்லாமல் தெருவில் நிற்கவில்லை. அல்லாஹ் நல்லா வைத்திருக்கிறான். ஆனால் அந்த நிலையை நாம் திருப்தி கொள்வது கிடையாது. இருப்பது சோம்பேறித்தனத்தை வளர்க்கல, ஆசைப்படுவது வேறு. பேராசையாக அது வேண்டும் என்பதற்காக எத்தகைய முயற்சியையும் மேற்கொள்கிறானே, கடமைகளை மறக்கிறானே, இறை வணக்கங்களை விடுகிறானே, தன்னுடைய பொறுப்புகளை துறந்து அந்த பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்று ஒருவன் துடிக்கிறான் என்று சொன்னால் இறைவன் அதைத்தான் தடை விதிக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் எத்தனை பேர் என்பதை பார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுகிற ஒரு அடிப்படையை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது கத் அஃப்லஹ மன் அஸ்லம வ ருஸிக கஃபாஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் இஸ்லாத்தை ஏற்று தனக்கு வழங்கப்பட்ட அந்த வாழ்வாதாரத்தை கண்ணாஹுல்லாஹு பிமா ஆத்தாஹு, அல்லாஹ் வழங்கி இருப்பதை போதுமானது என்று கருதுகிறாரோ கத் அஃப்லஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார், அவர் தான் வெற்றியாளர். இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ் சோதிக்கிற அந்த சோதனைகள் என கட்டுப்பாடுகள் தானே. முஸ்லீம் என்று நம்மை சொல்லிக் கொள்கிற போது இன்ன பிற மக்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்கிற போது நமக்கு என்று ஒரு செயல் திட்டத்தை இப்படித்தான் நாம் நடக்கணும், தவறான முறையில் பொருளீட்டக்கூடாது, வட்டி என்பது கூடாது, நம்முடைய பொருளீட்டலில் இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, கலப்படம் இருக்கக்கூடாது, ஒருவர் பாதிப்புக்குள்ளாக கூடாது என்று இவ்வளவு வரைமுறைகளையும் வைத்து அழகான முறையில் ஹலாலாக பொருளீட்டுகிற போது அப்போ நாம் ஒரு சில நெருக்கடிகளை கையாளுகிற ஒரு சூழல் ஏற்படத்தான் செய்யும். அப்போ அதை பொறுத்து நாம் அதை கடந்து நாம் இது போதுமானது என்கிற மனநிலையை அடைகிறோம் என்று சொன்னால் உண்மையில் இதுதான் நமக்கு ஒரு வெற்றியாக இருக்கும், மறுமை வெற்றியை பெற்றுத்தரும் என்று இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு முஃமினுக்கு மறைமுகமான அருள் மீது இருக்கிற அந்த பரக்கத், அது குறித்த நம்பிக்கை இருக்குது. அதுவே எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. மற்றவர்களை விட, மற்ற மதத்தை சார்ந்த நம்பிக்கையாளர்களை விட இஸ்லாமியருக்கு அந்த நம்பிக்கைனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும் சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரணமாக ஒரு 100 ரூபாயில் செய்ய வேண்டியதை ஒரு சில நேரத்தில் 50 ரூபாயை கொண்டே செய்ய முடிகிற ஒரு சூழல் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்லாம் அதை மிக சாதாரணமாக பார்க்கிறோம். பெரிய குடும்பத்தில் அனைவருமே சென்று சம்பாதிக்கிற நிலை மற்றவர்களுடைய குடும்ப சூழல்களாக அப்படி இருக்கிற போது இன்றைக்கு நம்முடைய குடும்ப சூழல்கள் பெரும்பாலும் ஆண்கள் மட்டும் வேலைக்கு போகிற நிலை இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவரோ இருவரோ மட்டும் வேலைக்கு செல்கிற நிலை இருக்கிறது. ஆனால் அவர்கள் பெருந்தொகைகளில் செலவு செய்து குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அதே அளவிற்கு இல்லாமல் மிக குறைந்த பொருளாதாரத்தில் இன்றைக்கு போதுமாக்கி நாம் நம்முடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் பரக்கத் என்கிற இறைவனுடைய மறைமுக அபிவிருத்தி, அந்த அருள் வளம் அதனுடைய அடிப்படையாக இல்லையா? யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு அதை சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது அல் முஃமினு யகுலு ஃபீ மஇன் வாஹிதின், ஒரு முஃமின் என்பவன் ஒரே ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுகிறான். வல் காஃபிரு யகுலு ஃபீ சபஅதி அம்ஆயின், அவன் ஒரு காஃபிர் என்பவன் 7 வயிற்றுக்கு சாப்பிடுகிறான். அப்போ ஒரு போதுமான ஒரு அல்லாஹ் கொடுக்க வழங்கினால் நீங்கள் சொற்பமான ஒரு தொகை இருக்கிறது, ஒரு குறைந்த அளவிற்குத்தான் நமக்கு வருமானம் இருக்கிறது என்கிற எண்ணம் தானே இறைவனை மறந்து, குடும்ப கடமைகளை மறந்து, மான மரியாதையை இழந்து அந்த பொருளாதாரத்தை நோக்கி நம்மை பயணிக்க செய்கிறது.
இஸ்லாம் சொல்லியிருக்கிற தடை செய்திருக்கிற பொருளீட்டல் முறைகளை எல்லாம் மீறி பொருளீட்ட வேண்டும் என்று தூண்டுகிறது. அந்த குறைந்த பொருளாதாரத்தை வைத்தே இறைவன் நினைத்தால், இறைவன் நமக்கு அபிவிருத்தி அளித்தால், நாம் ஒட்டுமொத்த நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்று ஒரு முஃமின் நம்பினால், இறைவனுடைய அந்த அருள்வளம் நமக்கு கிடைத்தால் அது போதுமானதாக இருக்காதா? இவ்வளவு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொல்றான். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிற போது, வகஐமின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்காஹா அல்லாஹு யர்சுகுஹா வய்யாக்கும், உலகில் இருக்கிற எத்தனையோ பல உயிரினங்கள் தனக்கான அந்த உணவை அது சுமந்து செல்வது கிடையாது. கோடானு கோடி உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, நம்மை தவிர்த்து எவ்வளவோ பல பறவைகள், பல விலங்குகள். எதுவும் நமக்கு என்ன சாப்பாடு, இன்றைக்கு நாளைக்கு எதை சேமித்து வைத்திருக்கிறோம் என்று கட்டி கொண்டு செல்வது கிடையாது. காலையில் எழுகிறது, அதற்கான உணவு கிடைக்கிறது, அது உணவோடு வீடு திரும்புகிறது என்பதை ஒரு இயற்கையாகவே நாம் பார்க்கிறோம் என்றால், எத்தனையோ பல டன் உணவு தேவைகளை கூட அந்தந்த உயிரினங்கள் இன்றைக்கு அடைந்து கொள்கிறது என்றால், இறைவன் உணவளிக்கிறான் என்கிற அந்த ஒற்றை வசனம் நமக்கு பதிலளிக்கிற போது, அப்போ அந்த பொருளாதாரமோ அந்த உலக வாழ்க்கையோ நம்மை ஒரு மோசமான நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது என்பதில் கவனத்தோடு இருந்து, பொருளாதாரத்தை உரிய முறையில் நம்முடைய பார்வையை செலுத்தி, இந்த உலகத்தில் ஆசை என்பதை மார்க்கம் வரையறுத்திருக்கிற வகையில் அமைத்துக் கொள்கிற நல்வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்திருவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிருதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நாம் கடந்த உரையில் ஆசைப்படுவது என்றால் அது என்ன முறையில் இருக்கணும், நன்மையான விஷயங்களில் நாம் நம்முடைய ஆசைகளாக அது இருக்கலாம், அதுவும் பயன்மிக்க வகையில் அது ஆசைகள் இருக்க வேண்டும். நன்மையிலேயும் தீமையில் எப்படி நாம் ஆசைப்படக்கூடாதோ, நன்மையிலேயும் நமக்கு பயன்மிக்க வகையில் அது இருக்க வேண்டும். அது பேராசையாக இருக்கக்கூடாது. அப்படி கடந்து செல்லாமல் இருக்க இஸ்லாம் என்னென்ன போதனைகளை, என்னென்ன வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது என்கிற ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்த்து வந்தோம். அதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் குறித்த ஒரு சரியான புரிதல் நமக்கு இருக்கணும். இந்த உலகம் அப்படின்றது ஒரு முஃமினுக்கு அது அவனுடைய பார்வை அதன் மீது எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மன்கிபைஹி, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோல் புஜத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கை வைத்து பிடித்து சொல்கிறார்கள், குன்ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் சபீல், நீ இந்த உலகத்தில் வாழுகிற போது அந்நியனை போன்று வாழ வேண்டும் அல்லது வழிபோக்கனை போன்று வாழ வேண்டும். வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, இந்த உலகத்தை நாம் நம்முடைய முஸ்லீம் என்று சொன்னால் நம்முடைய பார்வை எப்படியானதாக இருக்கணும் அப்படின்னா, இது நமக்கு சிறைச்சாலை தான். நமக்கு மறுமையில் தான் நல்ல சுபமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழப்போகிறோம் என்கிற மனநிலையை, என்கிற அடிப்படையை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது இதை ஏதோ ஒரு சாதாரணமாக, இப்போ நாம் பயணத்திற்கு செல்கிற போது அந்த இடத்துல வீட்டில் அனுபவிக்கிற அத்தனையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டோம். அங்கே என்ன இருக்கிறதோ ஏதோ நாம் ஒரு சாதாரணமாக நாம் ஏதோ ஒரு சோப்போ ஒரு சின்ன அளவிற்கு பேஸ்ட்டோ, நமக்கு அத்தியாவசியமாக என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்து கொள்வதற்கான அடிப்படையை பார்த்து நம்முடைய பயணத்தை அமைத்து கொள்வோம். அது மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு குறிப்பிட்ட கால வரையறை அல்லாஹ் கொடுத்து, யாரும் அறியாத ஒரு முடிவு தேதியை வைத்து, மரணத்தை வைத்து இறைவன் இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கிறான். எப்போது வேண்டுமானாலும் இறைவன் நம்மை அழைத்து கொள்ளலாம். மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம் என்கிற போது, அப்போ அதை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் என்பதை அழகாக நபி அவர்கள் உணர்த்தியதோடு நபி அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்ப்பதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் செல்கிற போது அங்கு நடந்த அந்த சில நிகழ்வுகளை அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிற போது அவருடைய அறை முழுக்க பார்க்கிறார்கள். அறைகளை பார்க்கிற போது அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பாய்க்கும் நபி அவர்களுக்கும் மத்தியிலே எந்த இடையில ஒரு துணியோ வேறு எதுவுமே இல்லை.
நபி அவர்கள் அப்படியே ஒரு பாயில் இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைக்கு பார்த்தோம்னா ஈச்ச நார்களால் ஆன தலையணைகள் இருக்கிறது. அப்போ இப்படியே நபி அவர்களுடைய கால்களுக்கு அருகிலே கருவேல இலைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படியாக ஒரு சாதாரணமாக ஒரு பதனிடப்படாத ஒரு தோல் நபி அவருடைய இல்லத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ எங்களில் ஒரு ஏழையுடைய வீடு கூட இப்படி இருக்காது என்கிற விதத்தில் இவர் பேச வந்த விஷயம் வேறு என்றாலும் கூட அங்கு சுற்றி முற்றி பார்த்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழத் தொடங்கி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மா யுபக்கிக்கு, எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கிற போது உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன கிஸ்ரா வ கைசர், நான் கிஸ்ரா கைசர் போன்ற நாடுகளில் அந்த மன்னர்களை பார்த்திருக்கிறேன். அன்த ரசூலுல்லாஹ், நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதர். சாதாரணமான ஆளா? இங்கே ஆட்சி அதிகாரம் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த வல்லோனாகிய இறைவனுடைய தூதர், இறைவனிடமிருந்து வகையை பெற்று அறிவிக்கக்கூடியவர். உங்களுடைய நிலை இவ்வளவு மோசமான இருக்கிறதா? நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா என்று கேட்கிற போது நபி அவர்கள் மிக சாதாரணமான சொன்ன பதில் என்ன தெரியுமா? அம்மா தருளான் தக்கூனலஹுமு துன்யா வலனல் ஆஹிரா, நமக்கு மறுமை வாழ்க்கை, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? இந்த உலகத்தில் அவங்க அனுபவித்துக் கொள்வார்கள், மறுமைதான் நாம் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிஞ்சிக்கலையா? அது பெருசு இல்லையா? நீங்கள் அதை நம்பிக்கை கொள்ளலையா என்கிற விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் என்றால், மிக சாதாரணமாக அதற்கு பதில் சொல்லி கடந்து போகிறார்கள் என்றால், இப்போ அத்தகைய மனப்பான்மை நமக்கு இருக்கணும். இந்த உலகத்தில் நாம் சரியான விஷயங்களில் ஒரு நேரிய வழியில் ஒன்றை ஆசைப்பட வேண்டும். இறைவனும் இறை தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய ஆசைகள் அமைந்திருக்க வேண்டுமே ஒழிய அதை மீறி பேராசை கொள்வதோ, தவறான விஷயங்களை ஆசைப்படுவதோ, தகுதியை மீறி நாம் இந்த உலகத்தில் ஆசைப்பட்டு வழிகட்டு நாம் நம்முடைய பாதையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வாழ்க்கை பாடம் நமக்கு மிக முக்கியமான படிப்பினையாக அமைந்திருக்கிறது. அந்த படிப்பினையை பெற்று நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்கிற நல்பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் வருவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.